கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை போராட்டம் நடத்தி மீட்டுக் கொடுத்தனர். அப்படி உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று அவனியாபுரத்தில் நடந்து முடிந்தது. இன்று பாலமேட்டில் நடந்து முடிந்தது. நாளை அலங்காநல்லூரில் நடக்க இருக்கிறது. இன்று பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 847 காளைகளும் 485 காளையர்களும் களமிறங்கினர். இந்த போட்டியில் பொதுமக்கள் உள்பட 40 பேர் காயமடைந்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஆட்சியர் சங்கீதா அவர்களும் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 14 காளைகளை அடக்கிய பிரபாகரன் என்பவர் முதலிடம் பிடித்தார். 11 காளைகளை அடக்கிய தமிழரசன் என்பவர் 2ஆம் இடம் பிடித்தார். 8 காளைகளை அடக்கிய பாண்டீசர்வன் என்பவர் 3ஆம் இடம் பிடித்தார். முதலிடம் பிடித்த பிரபாகரனுக்கு கார் பரிசாக அளிக்கப்பட்டது. தனியார் நிறுவனம் சார்பில் ஒரு பைக்கும் பரிசளிக்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த தமிழரசனுக்கு பைக் பரிசாக கொடுக்கப்பட்டது. ஏன் இந்த பாரபட்சம்? முதல் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 3 காளைகள் தான் வித்தியாசம். உயிரை பணைய வைத்து விளையாடுபவர்களுக்கு இதுதான் பரிசா? கார் 10 லட்சம் மதிப்பு, பைக் 1 லட்சம் மதிப்பு. எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். 2ஆம் இடம் பிடித்தவருக்கு குறைந்தபட்சம் 5 லட்சமாவது கொடுத்திருக்கலாம். அவரது மனம் குளிர்ந்திருக்கும். 3ஆம் இடம் பிடித்தவருக்கும் பரிசு கொடுத்தது கம்மிதான். காருக்கு பதில் வீட்டு மனைகள் ஏதாவது கொடுத்திருந்தால் அந்த வீரருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். திருச்சி சூரியூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அரை கிரவுண்ட் வீட்டுமனை பரிசாக கொடுத்தார்கள். இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டையை சேர்ந்த காளை சின்னக்கரும்பு முதல் பரிசான காரை வென்றது. இந்த சின்னக்கரும்பு காளையின் உரிமையாளர் முறைகேடாக டோக்கன் பெற்றதாக மீடியாவில் தகவல்கள் வெளிவந்தன. அந்த செய்தி உண்மையோ பொய்யோ, ஆனால் அந்த சின்னக்கரும்பு காளை நன்றாக விளையாடியது. அதை மட்டும் பாருங்கள். ஜல்லிக்கட்டு விளையாட்டில் அரசியல் நுழைந்துவிட்டது. இன்று மதுரை தேனி சாலையில் காளை உரிமையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காரணம், பாலமேடு அவனியாபுரம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆன்லைனில் பதிவு செய்தும் டோக்கன்கள் கிடைக்காத காளை உரிமையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசியல் தலையீடு உள்ளதால் தேவையானவர்களுக்கு டோக்கன் போகிறது. இதனால் நல்ல காளைகள் களமிறங்காமல் போகிறது. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் எதற்கு அமைகிறது என்றால் கார்ப்பரேட் கையில் போகத்தான். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நிறைய காளைகள் கலந்து கொள்கின்றன. ஆனால் நேரம் இல்லாததால் அது களங்காணாமல் ஏமாற்றடம் திரும்புகின்றன. 1000 காளைகள் களமிறங்குகின்றன. இதை ஒரே நாளில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த முடியாது. அதனால் 2 நாட்கள் நடத்தலாமே. 2 நாட்கள் நடைபெற்றால் எல்லா காளைகளும் களமிறங்கும். இதனால் காளை உரிமையாளர்கள் சந்தோஷம் அடைவார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஒரு நாள் டைம் பத்தாது. அதனால் அரசாங்கம் இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரே நாளில் 1000 காளைகளை களமிறக்குவது ரொம்ப கடினம். இதில் என்ன கொடுமைனா, இந்த மாடுபிடி வீரர்களை மரியாதை இல்லாமல் நடத்துவது வேதனையாக இருக்கிறது. இதே இந்த கிரிக்கெட் வீரர்களை மரியாதை குறைவாக நடத்துவார்களா? தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு இன்று உயிர்ப்புடன் இருப்பதற்கு இந்த மாடுபிடி வீரர்கள் தான் காரணம். தமிழக அரசு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் நிறை குறைகளை நிவர்த்தி செய்து இனி வரும் காலங்களில் காளை உரிமையாளர்கள் காளையர்கள் மனக்குளிர செய்ய தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாளை நடக்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் என்ன அலைப்பறிகள் என்று யாருக்கு தெரியும்? நாளை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.